ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது ஒரு மிகப்பெரிய ஹாட் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. வாயிலிருந்து நல்லா வருது என்று சிஎம் சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் திருச்சியில். அது எதிர்ப்புக்கு இப்போ பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக மேடையில் சீறி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ விஜய்க்கு இப்போ விழுந்த ஒரு தர்மடி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன தர்மடி விழுந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தமிழக அரசியல் களம் தற்போது முதலமைச்சர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் இடையான நேரடி வாத பிரதிவாதங்களால் சூடேறி இருக்கு. ஸோ அந்த சூடு தான் இப்போ இன்னும் தனியாமல் அப்படியே பயங்கரமாக வைரலாக பரவிட்டுருக்கு. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜயின் செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சிக்கு சென்ற விஜய் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அப்போது அவர் வாயிலிருந்து நல்லா வருது வேண்டாம் என்று ஆவேசமாக பேசியிருந்தார். அதெல்லாம் அப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. விஜயுடைய இந்த விமர்சனத்திற்கு சென்னையில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திமுக இளையரணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மிக கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த இந்த பதிலடி தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன பதிலடி கொடுத்தாருங்கிறத வாங்க பார்க்கலாம். கூட்டத்தில் பேசிய அவர், சிஎம் சார் நன்றி சொல்வதற்காக திருச்சி கிழக்கு சென்றுள்ளார். அவர் பெரம்பூரில் வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கு சென்று நன்றி சொல்வதற்கு ஏன் வரல? சட்டமன்றத்தில் நான் இதை பற்றி சுட்டி காட்டிய பிறகுதான் அவர் திருச்சிக்கே சென்றிருக்கிறார் என்று சிஎம் சாரை இந்த மாதிரி குற்றம் சாடியிருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக தலைவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் புதிய திட்டங்களை அறிவித்ததை சுட்டிக்காட்டிய உதயநிதி இப்போதைய முதலமைச்சர் திருச்சிக்கு சென்று ஏதாவது ஒரு திட்டத்தையாவது அறிவித்தாரா என்று மேலும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு தொடர்ந்து விஜயின் அரசியல் பின்னணி குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் இன்னும் நிறைய விஷயங்களை பகிரங்கமாக போட்டு கொடுத்திருக்கிறார். அதாவது, கவர்ச்சியில்தான் மக்கள் என்னை தேர்வு செய்துள்ளார்களா என்று சிஎம் சார் கோபப்படுறீங்கல்ல, அப்படி இல்லை என்றால் உங்கள் வெற்றி பெற்றதற்கான 2 காரணங்களை சொல்லட்டுமா என்று சவால் விடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல், வாயிலிருந்து நல்லா வந்துவிடும் என்று சொல்கிறீர்களே, வாயில் அப்படி என்ன வரும்? கலைஞர் மற்றும் ஸ்டாலினை போல இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலோ அல்லது மீசா சட்டத்திலோ கைதான வரலாறோ மாநில உரிமைகளுக்காக போராடிய பின்னணியோ உங்களுக்கு கிடையாது. கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களே ஆகக்கூடிய நிலையில் தாவேகா வேட்பாளர்களுடைய பெயராவது உங்களுக்கு தெரியுமா என்றும், இதனால தான் தாவேகாவின் வெற்றியை உங்களுடைய தலைவர் கவர்ச்சி அரசியல் என்று குறிப்பிட்டார் என்றும் உதயநிதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவேசமாக விளக்கம் அளித்திருக்கிறார். இறுதியாக முதலமைச்சர் விஜய் எதற்கெடுத்தாலும் திமுக மீது பழி போடுவதாக குற்றம் சாட்டிய உதயநிதி, தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரின் வாயிலிருந்து ஏதேனும் நல்ல திட்டங்கள் வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை உருப்படியாக எதுவும் வரவில்லை. தூரசக்தி, கோரசக்தி, பராசக்தி என டி ராஜேந்திரன் போல ரைமிங்காக பேசுவதை விஜய் வழக்கமாக கொண்டுள்ளார் என்று எள்ளி நகையாடியிருக்கிறார். தாவேகா மற்றும் திமுக இடையேயான இந்த அனல் பறக்கக்கூடிய அரசியல் மோதல் வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் மேலும் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. அதோடு எள்ளி நகையாடின இந்த ஒரு விஷயந்தான் இப்போ வேகமாக சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. இது பலரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி எதிராக விஜய்க்கு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. இதோடு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஒவ்வொன்றா வெளியாகிட்டே இருக்குது. அந்த ஒரு நியூஸில் இந்த ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதையும் தெரிஞ்சுக்குங்க.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட எதிர்பாராத தோல்வி மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி ஆகியவை திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் உயர்மட்ட தலைவர்கள் வரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. பல ஆண்டுகளாகவே மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்டி காக்கப்பட்ட கூட்டணிகள் சிதறியுள்ள நிலையில் தாவேகா தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளதை திமுகவினரால் இன்னும் ஜீர்ணிக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் திமுகவை காலாவதியான சக்தி என்று அழுகிப்போன அதிகாரம் என்று கடுமையாக சாடியிருந்தார். இதற்கு ராசா, ஆர்.எஸ். பாரதி போன்ற திமுகவின் மூத்த தலைவர்கள் பதிலடி கொடுத்த போதிலோ அவை அக்கட்சியினரை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது சமூக ஊடகங்கள்லேயோ பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தவில்லை. ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் 1 மாதமே ஆகியுள்ள நிலையில் புதிய தாவேக அரசுக்கு எதிராக திமுக திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளை பரப்புவதாக தாவேக ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சமூக வலைத்தளங்களில் நிலவக்கூடிய இந்த தீவிர எதிர்பிரச்சாரம் திமுகவின் ஐடி விங்கிற்கு பெரும் சவாலாக மாறியிருக்கு. இளைஞர்களை கவரக்கூடிய நோக்கில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்ட ஜென் இசட் திமுக ஆலோசனை கூட்டம் புதுமையான அரசியல் நகர்வாக தொடங்கினாலும் இறுதியில் சமூக ஊடகங்களில் கடும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி நெகட்டிவ் ட்ரெண்டாக முடிந்திருக்கு. இத்தகைய தொடர் பின்னடைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக அறிவாலய வட்டாரங்களில் தாள்கள் கசிந்திருக்கு. தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயையும் கொள்கை மற்றும் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பொறுப்பை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழியிடம் ஒப்படைக்க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக கனிமொழி வெளியிட்டுள்ள ஆக்ரோஷமான அறிக்கைகளும் தாவேக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தின் தாமதம் குறித்த அவரின் கேள்விகளும் பெண் வாக்காளர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. கனிமொழியின் முதிர்ச்சியான பேச்சும் வலுவான ஆளுமையும் விஜயின் அரசியல் வேகத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதோடு விஜயிடம் இருக்கும் பெண் ரசிகர்களின் தங்கள் பக்கம் இழுக்க சரியான தீர்வாக இருக்கும் என்று ஸ்டாலின் நம்புவதாக தாள்கள் கசிந்திருக்கு. இதற்கிடையில் இந்த ஒரு நியூஸும் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் திடுக்கிடக்கூடிய நிறைய நியூஸ்கள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்கள் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.